வணக்கம். நாவு ஓர் உருவாக்கும் சக்தி என்கிற புஸ்தகத்தை நாம் வாசித்து வருகிறோம். இந்த புஸ்தகம் சார்ல்ஸ் கேப்ஸ் என்கிற தேவ மனிதரால் எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தில் மொத்தம் 10 அதிகாரங்கள் உள்ளது. இதிலே முதல் 2 அதிகாரத்தை முதலாவதாக நாம் வாசித்திருந்தோம். முதலாவது அதிகாரம் வார்த்தைகள், 2வது அதிகாரம் உன்னில் உள்ள ஆக்கும் சக்தி. இன்றைய நாளிலும் நாம் 3வது அதிகாரமாக கிறிஸ்தவ அறிவு என்கிறதை குறித்து வாசிக்கப் போகிறேன். கிறிஸ்தவ அறிவு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். மலை போன்ற பிரச்சனைகள் பெரிதாகி கொண்டு போவது போன்று தோன்றினாலும் இயேசுவின் நாமத்தினால் அது பெயர்ந்து போவதை காண்கிறேன் என்று நீர் உறுதியாக சொல்லும்போது மற்றவர்கள் உங்களை பார்த்து பைத்தியம் என்று சொல்வார்கள். மலை அங்கேயே அசையாமல் இருக்கும்போது, துன்பங்கள் மாறாமல் இருக்கும்போது அதை பார்த்து கொண்டே இல்லை என்று சொல்ல முடியாது என்பார்கள். சில சமயங்களில் நான் இதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவர்கள் இது கிறிஸ்தவ விஞ்ஞானம் போன்றிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். டெக்சாஸ் மாநிலத்தில் ஒரு கூட்டத்தில் நான் இது பற்றி பேசிய போது ஒரு பெண் இது கிறிஸ்தவ அறிவியலை போன்ற உபதேசம் என்று தன் கணவரிடம் கூறினாள். இது கிறிஸ்தவ அறிவியல் அல்ல. சகோதரர் கென்னத் ஹேகின் கூறுவது போல இது கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய அறிவு. மலைகள் இருப்பதை நான் மறுக்கவில்லை, ஆனால் அது எனது வழியில் குறுக்கே இருப்பதை மறுக்கிறேன். அது எனக்கு குறுக்கே இருப்பதாக நான் காணவில்லை. குறுக்கே இருந்தால் வசனத்தின்படி அது அகன்று போகும். வசனம் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான் என்று கூறுகிறது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசித்து நடவாமல் தரிசித்து நடக்கிறார்கள். உதாரணமாக, நீர் 60 மைல் வேகத்தில் கார் ஓட்டிக்கொண்டு போகும்போது இன்னொரு கார் ரோட்டின் குறுக்காக கடந்து போகிறதென்று வைத்துக் கொள்வோம். உடனே நீர் உமது காரை திடீரென நிறுத்தி கொண்டு ரோட்டின் மத்தியில் கார் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? பின்னால் வரும் கார் உமது காரின் மீது மோதும். 10 கார்கள் வரிசையாக நின்றுவிடும். பின்னால் வந்த காரில் இருந்தவர்கள் ஏன் திடீரென்று காரை நிறுத்தினீர்கள் என்று கேட்க, சாலையின் குறுக்கே ஒரு கார் வந்தது என்று சொல்லுவீர்கள். ஆனால் அந்த கார் 30 மைல் வேகத்தில் போய்க் கொண்டிருந்தது. 2 வினாடிகளில் சாலையை கடந்து போயிருக்கும். நீர் பார்த்ததின்படி நடக்கிறீர். அங்கு நடந்ததை பார்த்தீர், வண்டியை நிறுத்தினீர். ஆனால் அந்த கார் போய்விட்டதை நீர் அறியவில்லை. இவ்வாறுதான் அநேக கிறிஸ்தவர்கள் அது அங்கேயே இருக்கிறது, அங்கேயே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அது போய்விட்டது என்று அறிக்கை செய்து கொண்டே நீங்கள் அங்கே போகும்போது அது உண்மையில் போயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கார் ஓட்டுவதைப் போல உமது ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தினால் 10 முறை அதை சேதப்படுத்தி இருப்பீர். நீர் கார் ஓட்டும் போது இன்னொரு கார் ரோட்டின் குறுக்காக போவதை பற்றி கவலைப்பட மாட்டீர். உமது தலையில் உள்ள கம்ப்யூட்டர் அந்த கார் 30 மைல் வேகத்தில் போகிறது, 2 வினாடிகளில் சாலையை கடந்துவிடும், எனவே கவலை இல்லை, வண்டியை நிறுத்த வேண்டியதில்லை என்று சொல்ல நீ பிரேக்கை மிதிக்காமல் தொடர்ந்து முன்னேறி செல்வீர். ஏன்? அந்த கார் ஓட்டுநர் மீது உமக்கு நம்பிக்கை உண்டு. நீர் பார்த்திராத ஒருவனை நம்புகிறீர். திறமைக்காக கார் ஓட்டுவது வேகத்தையும் நேரத்தையும் கணக்கிடுவதை பொறுத்தது. முன்னே போய்க் கொண்டிருக்கும் வண்டி திடீரென நின்றால் அந்த வண்டிக்கு என்ன ஆயிற்று என்று அறிய விரும்புவீர். உமது வாழ்க்கையில் புயல் அடிக்கும் போது சாத்தான், இதோ பார், நீ இந்த பிரச்சனையை ஒருபோதும் சமாளிக்க முடியாது என்று சொல்வான். ஆனால் அவனை அலட்சியம் செய்து தேவனுக்கு ஸ்தோத்திரம், நான் தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறேன், நான் அங்கு முன்னேறி செல்லும் போது அந்த பிரச்சனை அங்கே இராது என்று சொல்லுங்கள். இப்படிப்பட்ட விசுவாசம் எந்த விதமான மலைகளையும் அசைக்கும். நீர் மலை அடிவாரத்திற்கு போகும்போது அது அகன்று விடும், அல்லது அதை கடந்து முன்னேறி செல்லும்படி அதில் வழி உண்டாகும். ஆனால் நீர் சந்தேகத்தோடு அது போகாது என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நீர் என்றைக்கும் பிரச்சனையிலே இருப்பீர். இயேசுவானவர் மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழு என்று சொல் என்றார். என்ன நடக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதையே சொல். அன்புள்ள தேவன், நிலைமை மோசமாகிக் கொண்டே போகிறது என்று தேவனிடம் சென்று ஜெபிக்காதே. நீ சொல்லுவது நடக்கும் என்று அவர் சொன்னார்.
நீ வர வர மோசமாகி கொண்டிருக்கிறதே என்று சொன்னால் நீ சொல்லுவதின்படியே நடக்கும். இயேசுவானவர் உமது வாயின் வார்த்தையினால் தேவ ரகமான விசுவாசம் கிரியை செய்கிறது என்றார். வாயின் வார்த்தையினால் அன்றி தேவ ரகமான விசுவாசம் வெளிப்படாது. அது உமது வார்த்தைகளில் மட்டும் வெளியாக்கப்படுகிறது. லூக்கா 17:5-6 சீசர்கள் இயேசுவானவரிடத்தில் வந்து எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்றார். அவர்கள் மரத்தின் அருகில் நின்று கொண்டிருந்தனர். ஒருவேளை அது மலைக்கருகில் இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த மரம் உங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னார். ஆனால் விசுவாசம் அதிகரிப்பதை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. உம்மிடத்தில் உள்ளதை உபயோகப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். அப்படி நீர் உபயோகிக்கும் விதம் விசுவாசிப்பதை வாயினால் சொல்வதாகும். விதை அநேகர் சுகம் பெற விரும்புகின்றனர். அவர்கள் தங்கள் தேவைகளை பெற விரும்புகின்றனர். ஆனால் அவர்கள் ஒருபோதும் ஒரு விதையையும் விதைக்கிறது இல்லை. ஆதி ஆகமத்தின்படி பிரமாணப்படி ஒவ்வொன்றும் தன்னை போன்றதையே பிறப்பிக்கும் என்று நாம் அறிவோம். நெல் உற்பத்தி செய்வதில் ஆர்கான்ஸ் மாநிலத்திலே நான் மிகவும் சிறந்த விவசாயியாக இருக்கலாம். நான் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம், நான் நெல்லில் நம்பிக்கையுள்ளவன், என் தந்தை நெல்லில் நம்பிக்கையுள்ளவர், என் தாத்தாவும் நெல்லில் நம்பிக்கையுள்ளவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். எனது வண்டியில் 10 டன் விதைத்தானியம் வைத்திருக்கலாம். நான் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால், விதையை விதைக்காதிருந்தால் நான் ஒன்றையும் ஒரு காலும் அறுவடை செய்ய முடியாது. அநேக கிறிஸ்தவர்கள் இவ்வாறுதான் செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தரால் முடியும் என்று சொல்கிறார்கள். கர்த்தர் குணமாக்க வல்லவர் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நல்லது, பிசாசுக்கும் அது தெரியும். அப்படி சொல்லுவது பெரிய காரியம் அல்ல. ஆனால் அவர் குணமாக்க சித்தமாய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அப்படியானால் நீர் அந்த வசனத்துடன் ஒருமனப்பட வேண்டும். கிரியை செய்வது கர்த்தருடைய வார்த்தைதான், உமது ஜெபம் அல்ல. வார்த்தையும் விசுவாசமும் தான் கிரியை செய்கிறது. ஜெபம் விசுவாசத்தை கிரியையை நடப்பிக்க செய்யாது. நாம் அதிக நேரம் ஜெபித்தால் சீக்கிரமாய் காரியம் நடக்கும் என்று நினைக்கிறோம். இல்லை, நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். விசுவாசம் ஜெபத்தை கிரியை நடப்பிக்க செய்யும். ஜெபம் இல்லாமலேயே விசுவாசம் வேலை செய்யும். ஆனால் விசுவாசம் இல்லாமல் ஜெபம் வேலை செய்யாது. இப்பொழுது வேத வசனத்திலிருந்து நீர் சொல்லுவதெல்லாம் உமக்கு கிடைக்கும் என்று தெளிவாக்கி இருக்கிறேன். அநேகருக்கு அப்படி கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்கள் வார்த்தைகளை அடக்குவது இல்லை. இயேசுவானவர் அதை சொன்னார், நான் சொல்லவில்லை. அவர் சொன்னதைத்தான் நான் சொல்லுகிறேன். அவர் அர்த்தத்துடன் சொல்லி இருக்கிறார். நீர் சொல்லுவதை பெற்றுக்கொள்வீர் என்று அருமையாக சொல்லி இருக்கிறார். தேவனை பற்றிய அறிவின் மூலமாக 2 பேதுரு 1 வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. கிருபையும் சமாதானமும் எவ்வாறு உமக்கு பெருக போகிறது? தேவனை பற்றிய அறிவினாலும் நமது கர்த்தராகிய இயேசுவை பற்றிய அறிவினாலும். தேவனை பற்றிய அறிவு என்றால் என்ன? தேவனது விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது? தேவனது விசுவாசம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை அறிந்து கொண்டால் உமது விசுவாசம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதையும் அறிந்து கொள்வீர். தேவன் எதையும் முதலாவது சொல்லாமல் செய்ய மாட்டார். நீரும் சில நேரங்களில் அவ்வாறு செய்கிறீர் அல்லவா? நீர் செய்ய மாட்டீர். நீரும் சில நேரங்களில் அவ்வாறு செய்கிறீர் அல்லவா? நீர் நான் ஊருக்கு போகிறேன், இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன் என்று சொல்கிறீர் அல்லவா? நீர் செய்வதற்கு முன்பு சொல்கிறீர். சொன்னவாறுதான் செய்ய திட்டமிடுகிறீர். ஆகவே நீர் விசுவாசிப்பதை சொல்லாவிட்டால் அதை ஒருபோதும் செய்ய முடியாது. 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதி இருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது.
2 பேதுரு 1:3 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரது தெய்வீக வல்லமை நமக்கு எல்லாவற்றையும் அளித்திருக்கிறது. எல்லாவற்றையும் எவ்வாறு பெறுகிறோம்? தேவனை அறிகிற அறிவினால். நீ தேவனை பற்றி தெரிந்து கொண்டால் அவரை புரிந்து கொள்வாய். அவரது ஞானத்தை புரிந்து கொள்வாய். தேவனுடைய வார்த்தையே அவரது ஞானம். தேவன் தமது தெய்வீக வல்லமையால் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் உமக்கு கொடுப்பதாக சொல்கிறார். ஆரோக்கியம் ஜீவனுக்கு அவசியமான ஒன்றில்லையா? பொருளாதாரமும் ஜீவனுக்கு அவசியமான ஒன்றுதான். பவுல், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று பிலிப்பியர் 4:19 கூறுகிறார். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய அனைத்தும் இயேசு என்னும் நாமத்தில் போதுமான அளவு இருக்கின்றன. விசுவாச வார்த்தையின்படி செய்ய ஆரம்பித்தால் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஒரே இரவில் இதையெல்லாம் நடந்து விடாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதை நீ தொடர்ந்து அறிக்கை செய்து அது உம்மில் கலந்து உமது ஆவியில் பதியும் போது எல்லாம் உமக்கு கிடைக்கும். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உமது ஆவியில் நாட்டப்பட்ட தேவ வசனம் வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உம்மை காக்கும். உமது பிரச்சனைக்கேற்ற ஒரு வேத வசனத்தை நீர் கண்டால் அது உமது ஆவிக்குள் போகட்டும். அதை தொடர்ந்து விசுவாசித்து அறிக்கை செய்தால் அது உம்மை விடுதலையாக்கும். மழை எவ்வளவு பெரிதாய் இருந்தாலும் அது பற்றி கவலை இல்லை. நீர் காண்கிறவைகளால் அசைக்கப்படக்கூடாது. நீர் எதை விசுவாசிக்கிறீரோ அதனால் தான் அசைக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை தான் இறுதியான அதிகாரம் உடையது. தேவனுடைய தெய்வீக சுபாவத்தில் பங்கு பெறுகிறவர்கள் 2 பேதுரு 1:4 இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். யாருடைய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக போகிறீர்கள்? தேவனுடைய தெய்வீக சுபாவம். நீங்கள் தேவனுடைய தெய்வீக சுபாவத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய சுபாவத்தில் பங்குள்ளவர்கள். தேவன் எத்தகைய சுபாவம் உடையவராய் இருக்கிறார்? நீதி. அபாத்திரமான தன்மை அல்ல. தேவனுக்கு அந்த தன்மை இல்லை. அவர் நீதியுள்ளவர். அவர் நீங்கள் தேவ நீதியில் பங்கு பெறுகிறவர்கள் என்று சொல்லுகிறார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21. நீர் மறுபடியும் பிறந்த போது அதே தேவ சுபாவம் உம்மை ஆள வேண்டும். அது தானாகவே உமது சரீரத்தை ஆளும் என்று சொல்லவில்லை. இங்குதான் அநேகர் தவறு செய்கிறார்கள். மீண்டும் சொல்கிறேன், அது தானாகவே உமது சரீரத்தை ஆளும் என்று சொல்லவில்லை. இங்குதான் அநேகர் தவறு செய்கிறார்கள். அவர்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட போது தங்களது சரீரமும் ரட்சிக்கப்பட்டு விட்டது என்று நினைக்கிறார்கள். தங்களது தலை ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு விட்டது என்று நினைக்கிறார்கள். அதன் பின்பு தவறு செய்யும் சந்தர்ப்பங்கள் நேரிடும் போது பிசாசு, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் இவ்வாறு செய்ய விரும்ப மாட்டீர். நீர் ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த கெட்ட எண்ணங்கள் வந்திருக்க கூடாது என்கிறான். நல்லது, உமக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். உமது தலை ரட்சிக்கப்படவில்லை. உமது சரீரம் ரட்சிக்கப்படவில்லை. தேவன் உன்னை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவ நீதியாக்கி இருக்கிறார். இப்போது உம்முடைய ஆவிக்குரிய மனிதன் உமது சரீரத்தை கீழ்ப்படுத்த வேண்டும். ஆலயத்திற்கு போகும்படி உமது சரீரத்தின் கிரியைகளை கட்டுப்படுத்த வேண்டும். தேவ வசனத்தை கேட்கவும் வாசிக்கவும் சரீரத்தை பயிற்றுவிக்க வேண்டும். எப்போதும் ஆவி மனிதன் செய்ய விரும்புவது எதுவுமே சரீரத்துக்கு பிடிக்காது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது.
நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. கலாத்தியர் 5:17. சில சமயங்களில் ஆவி மனிதன் உள்ளிருந்து, சரீரமே எழுந்திரு, நீ போக வேண்டும் என்று சொல்லும்போது உமது சரீரம் முடியாது என்று சொல்லும். உமது சரீரம் அல்லது ஆவி ஏதாவது ஒன்றுதான் உம்மை ஆளப் போகிறது. நீர் மறுபடியும் பிறந்த பின் உமது ஆவிதான் சரீரத்தை அடக்கி ஆள வேண்டும். சில சமயங்களில் உமக்கு தெரிந்ததை செய்யாதபடியால் ஆவி உம்மை ஆளுகை செய்ய முடிவதில்லை. வசனம் நீங்கள் தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் என்று சொல்லுகிறது. தேவன் சொன்னார், எல்லாம் உண்டாயிற்று. தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ள நீர் விசுவாசத்தில் ஏதேனும் சொன்னால் நடக்கும் என்று விசுவாசிக்கிறீர? நீர் சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்தால் நீர் சொன்னபடி நடக்கும். யாக்கோபு 3:1-2 என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். விரிவாக்கப்பட்ட மொழிபெயர்ப்பில் நாம் அநேக விஷயங்களில் இடறி கீழே விழுந்து நம்மை காயப்படுத்திக் கொள்கிறோம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 3ஆம் வசனம் பாருங்கள். குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படியாக அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம் என்று சொல்லப்படுகிறது. இடறல் என்பதற்கு தடுக்கி விழுதல் என்று பொருளும் உண்டு. நீர் பிறழாமல் பேசினால் நீரே பூரண மனுஷன். உமது சரீரம் முழுவதையும் கீழ்ப்படிய செய்ய முடியும். நாம் நமது வார்த்தைகளால் தான் அநேக முறை தடுமாறி விழுந்திருக்கிறோம் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ளலாம். குதிரையின் கடிவாளம் அதன் சரீரம் முழுவதையும் திரும்பச் செய்கிறது. கப்பலையும் பாருங்கள். அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவர்கள் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. யாக்கோபு என்ன சொல்லுகிறார் என்பதை சாதாரண வார்த்தைகளில் சொல்லுகிறேன். குதிரையின் கடிவாளத்தால் அதன் முழு சரீரத்தையும் திருப்புகிறோம். ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள பெரிய கப்பலை சிறிய சுக்கானால் திருப்புகிறோம். நாவு ஒரு நெருப்பு. அது பொல்லாத உலகம். அது சரீரம் முழுவதையும் அசுத்தப்படுத்தக்கூடியது. நமது ஆயுள் சக்கரத்தை கொளுத்தக்கூடியது. உமது முன்னோர் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வாழ்ந்திருந்தால் இயற்கையாகவே நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ்வீர்கள். அதனால்தான் இன்சூரன்ஸ் செய்யும் போது இன்சூரன்ஸ் நிறுவனத்தார் உங்களது மூதாதையர்களது வாழ்க்கை மரணம் பற்றி கேட்கிறார்கள். இயற்கையாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஆயுளை கூட உங்கள் நாவு அழித்துவிடும். நான் வாழ்க்கையில் தாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ சொன்னால் நிச்சயமாகவே தாழ்ந்து போவீர். எனக்கு சளி பிடிப்பதை போல் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாகவே சளி பிடிக்கும். ஜபிப்பதற்கு மக்கள் வரிசையாக வந்து எனக்கு புற்றுநோய் இருக்கும் என்று பயப்படுகிறேன், அதற்கான அறிகுறி எதுவும் இல்லை, ஆனால் இருக்குமோ என சந்தேகப்படுகிறேன் என்று சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். நாவு ஆயுள் சக்கரத்தையே கொளுத்திவிடும் என்று வசனம் கூறுகிறது. நீ ஆரோக்கியமாக வாழும்படி தேவன் உனக்குள் வைத்திருக்கும் ஜீவ ஓட்டத்தையே நாவு அழித்து விடும். ஒவ்வொருவருக்கும் இயற்கையாகவே சுகமளிக்கும் சக்தி சரீரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. உமது விரலில் காயம் உண்டானால் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தானாகவே குணமாகிவிடும். ஏனெனில் உனக்குள்ளாகவே குணமாக்கும் சக்தி இருக்கிறது. நீ வியாதியையும் பலவீனத்தையும் தோல்வியையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தால் அவற்றை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை வெளியிடுகிறாய். உன் வாயின் வார்த்தைகளால் தேவன் உனக்கு வைத்திருக்கும் குணமாக்கும் சக்தியை நிறுத்திவிட முடியும்.
இது போன்று அநேகர் அவ்விசுவாச வார்த்தைகளால் தெய்வீக சுகத்தை தடுத்து நிறுத்தி இருக்கின்றனர். சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. யாக்கோபு 3:7-8. ஒருவர் நாவை அடக்க முயற்சி செய்ய பயனில்லை. ஏனெனில் வேதமே அதை அடக்க முடியாது என்று சொல்லிவிட்டது என்று கூறினார். ஒருவராலும் அடக்க முடியாத நாவை பரிசுத்த ஆவியானவரால் அடக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் அந்நிய பாஷையில் பேசுவதால் என்ன பிரயோஜனம் என்று கேட்டார். வேறு சிலர் அந்நிய பாஷை அப்போஸ்தலர் காலத்துடன் நின்று விட்டது என்கிறார்கள். நல்லது. நீர் பேதுருவின் வாழ்க்கையை பற்றி படித்திருக்கிறீரா? அவன் இயேசுவிடம் அவசரமாக நான் உமக்காக மரிப்பேன் என்றான். அதன் பிறகு ஒருவன் பேதுருவை பார்த்து நீயும் இயேசுவை பின்பற்றினவர்களில் ஒருவன் என்று குற்றம் சாட்ட முயன்றான். அப்பொழுது பேதுரு இல்லை, நான் அந்த மனிதனை அறியேன் என்றான். அந்த வார்த்தைகள் அவன் வாயில் இருந்துதான் வந்தன. அவனது நாவை அடக்க அவனால் முடியவில்லை. அது பயத்தால் ஆளப்பட்டு இருந்தது. பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு பேதுரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையில் பேசிய போது தேவனுடைய வல்லமை அவனுக்குள் வந்தது. அதன் பிறகு பேதுரு 3 நிமிடங்கள் பிரசங்கித்தான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவனது வார்த்தையில் வல்லமை இருந்தது. அதற்கு பிறகு அவன் ஒரு முடவனிடம், என்னிடத்தில் பணம் இல்லை. பேதுரு தன் மனைவியினிடத்தில் பணத்தை கொடுத்து வைத்திருப்பான் என்று நினைக்கிறேன். ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றான். அப்போஸ்தலர் 3:6. அந்த முடவன், இதுவரை யாருமே என்னிடம் இவ்வாறு பேசினதில்லையே. எல்லோரும், ஓ கலங்காதே, உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கும். நீ கர்த்தருக்கென்று துன்பப்படுகிறாய். கர்த்தர் எதையோ உனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இப்படி உன்னை உண்டாக்கி இருக்கிறார் என்றுதானே சொன்னார்கள் என்று நினைத்திருப்பான். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று பேதுரு சொன்ன உடனே அவன், இது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் இது எனக்கு வேண்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். பேதுரு அவன் கையை பிடித்து தூக்கினான். அவன் நடந்தான். பேதுரு தன் நாவை அடக்க கற்றுக்கொண்டான். பெந்தகோஸ்தே நாளுக்கு பின் பேதுரு அவசரப்பட்டு பேசி ஆபத்தில் சிக்கிக்கொண்ட சம்பவத்தை நான் எங்கும் காணவில்லை. தேவனுடைய வல்லமை பேதுருவின் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பித்தது. பரிசுத்த ஆவியானவர் அவனது நாவை கட்டுப்படுத்தினார். நீ அனுமதித்தால் அவர் உனது நாவையும் கட்டுப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் மனிதனுக்குள்ளிருந்து கிரியை செய்கிறார். உன் வாயின் வார்த்தை உன்னில் வியாதியை, பலவீனத்தை உண்டாக்கலாம், அல்லது வியாதியையும் பலவீனத்தையும் தடுத்து நிறுத்தலாம். நீ உன் வாயின் வார்த்தைகளால் உனது சரீரத்தில் இருந்து வியாதியை ஓட்டி விடலாம். ஒருவர், ஓ இது கிறிஸ்துவ அறிவியலின் உபதேசம் என்றார். இல்லை, இது கிறிஸ்தவ அறிவியல் உபதேசம் அல்ல. வியாதி இருப்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் எனது சரீரத்தில் வியாதி இருக்க உரிமை இல்லை என்கின்றேன். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 12:27. வியாதி ஒரு சாபம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று என்று வசனம் கூறுகிறது. எல்லா வியாதிகளும் நோய்களும் சாபத்தின் கீழ் வருகின்றன. இந்த நியாய பிரமாண புத்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணியையும் வியாதையும் நீ அழியும் அளவும் கர்த்தர் உன்மேல் வரப்பண்ணுவார். கலாத்தியர் 28:61. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை விடுவித்தார். நமக்காக சிலுவையில் சாபமாகும் வரை இயேசுவானவர் வியாதிப்பட்டார் என்று நான் வேதத்தில் ஒரு இடத்திலும் பார்க்கவில்லை.
உலகில் இருந்தபோது அவர் கிறிஸ்துவின் சரீரமாய் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ நீ கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயமாய் இருக்கிறாய். ஆகவே உன் சரீரத்தில் நோய் நொடிகள் ஒட்டிக்கொள்ள முயற்சிக்கும் போது, நான் கிறிஸ்துவின் சரீரம், நான் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன், என் சரீரத்தில் எந்த வியாதியும் நோயும் இருக்க உரிமை இல்லை. இந்த சரீரத்தின் ஒவ்வொரு அவயமும் நரம்பும் தேவன் எவ்வாறு இயங்கும்படியாக உண்டாக்கினாரோ அவ்வாறே இயங்குகிறது. இனிமேலும் அப்படியே இயங்கும். ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னில் உள்ளவர் பெரியவர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென்.